SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித் 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? திசா விளக்கம். இன்னும் 10 வருடங்களில் இலங்கையில் ஏற்பட உள்ள மாற்றம் நாமல் சுட்டிக்காட்டு. நாங்கள் யாரையும் தாக்கவில்லை, தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. யாழில் இடம்பெற்ற விபத்தில் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழப்பு. போதைப் பொருள் விற்ற பல்கலைக்கழக மாணவர். அடித்து முன்னேறும் கமலா ஹாரிஸ், பின்னடைவில் ட்ரம்ப். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் சயித் பிரேமதாசவினால் இதுவரையில் 50% வாக்குகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலை உருவாகவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். 50% வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு பிரச்சார பணிகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்வொன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், எவ்வாறாயினும் தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்களில் சயித் பிரேமதாச முன்னிலை வகிப்பதாகவும் ஏனைய வேட்பாளர்கள் மிகவும் குறைந்த நிலையிலேயே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 14 மில்லியன் மக்கள் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்ப்பதாகவும், அவ்வாறு வாக்களிக்கப்பட்டால் 7 மில்லியனுக்கு மேற்பட்ட வாக்குகள் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை இன்னும் 10 வருடங்களில் ஆசியாவின் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்ச உறுதியளித்துள்ளார். களுத்துறை அகலவத்தையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பேரணியில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டை மேம்படுத்தும் பணியை மேற்கொள்ள உள்ளதாகவும், நாட்டுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவேன் எனவும் இதன்போது அவர் உறுதியளித்துள்ளார். நாங்கள் கொள்கை ரீதியாக அரசியல் கட்சி அடுத்த 10 வருடங்களுக்குள் இலங்கையை ஆசியாவின் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவோம் என உறுதியளிக்கின்றோம் என்று நாமல் ராயபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டின் மீது தமது கட்சியின் உறுப்பினர்கள் தாக்குதல் நடத்தியதாக தேசப்பட்டுள்ள தேசிய முன்னணி குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கும் தமது கட்சியை சேர்ந்த எவருக்கும் தொடர்பில்லை என அக்கட்சியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தேசப்பட்டுள்ள தேசிய முன்னணியினால் நேற்று தேசிய நூலக ஆவண சேவை கேட்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாடு ஒன்றின் போது மோதல் நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் வானாமுள்ள அமைப்பாளர் மற்றும் கிருளப்பனை பிரதேச அமைப்பாளர் உள்ளிட்ட குழுவினரே இந்த தாக்குதலை நடத்தியதாக அந்த அமைப்பின் மத்திய செயற்குழு உறுப்பினர் சட்டத்தரணி நுவான் பொலந்துடுவ குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் ஊராகத்துறை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த கண்ணதாசன் எனும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். வேலணி பகுதியிலிருந்து அராளி சந்தை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளார். இதன்போது எதிரே வந்த JCB வாகனத்தில் ஆகப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் விபத்து தொடர்பில் ஊராகத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். களனி பல்கலைக்கழகத்துக்கு அருகில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிரிபத்கொட போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கிரிபத்கொட போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் களனி பல்கலைக்கழகத்துக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். களனி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் 26 வயதுடைய மாணவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 30 போதை மாத்திரைகள் மற்றும் இலத்திரைகள் தராசு என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபத்கொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கு முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இடையிலான முதல் நேரடி தொலைக்காட்சி விவாதத்துக்கு பின்னரான கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு மேலும் அதிகரித்துள்ளது. குறித்த விவாதம் நடைபெற்ற 2 நாட்களில் டைடஸ் மற்றும் இப்சாஸ் நிறுவனங்களினால் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் இது தெரிய வந்துள்ளது. இதன்போது இந்த புதிய தேர்தல் கணித்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு 47% பேர் ஆதரவு அளித்துள்ளதோடு டிரம்பை 42% ஆதரித்துள்ளார்கள். இந்நிலையில் நேரடி விவாதத்துக்கு பிறகு நடைபெற்ற முதல் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகித்து வருகிறார். அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சஜித் 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? திசா விளக்கம். இன்னும் 10 வருடங்களில் இலங்கையில் ஏற்பட உள்ள மாற்றம் நாமல் சுட்டிக்காட்டு. நாங்கள் யாரையும் தாக்கவில்லை, தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. யாழில் இடம்பெற்ற விபத்தில் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழப்பு. போதைப் பொருள் விற்ற பல்கலைக்கழக மாணவர். அடித்து முன்னேறும் கமலா ஹாரிஸ், பின்னடைவில் ட்ரம்ப்.